அடியார்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று அருணகிரிநாதர் அருளிச் செய்த 8வது வேல் விருத்தத்திற்கான பொருளுரையை காண இருக்கிறோம். மா முதல் தடிந்து தன் மல்கு கிரியூடு போய் வலிய தானவர் மார்பிடம் வழிகண்டு கமலபவனத்தனை சிறையிட்டு மகவாந்தனை சிறை விடுத்து ஓமையிருடித் தலைவர் ஆசி பெற்று உயர்வானில் உம்பர் சொல் துதி பெற்று நாவுடைய கீரன் தனது பாடல் பெற்று உலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல். சோமகலச பிரபாலங்காரதர ஜடாசூடி காலாந்த காலர் துங்க ரட்சக துரோண கட்க குலிசம் சூல துரக கேசரம் அம்பர சேம வடவாம்புய வரண சங்காபரண திகம்பர திரியம்பக மகாதேவ நந்தன கஜானன சகோதர குகன் செம்பொன் திருக்கை வேலே. வேலின் மகிமையை மிக மிக அழகாக ரத்ன சுருக்கமாக பாடிவிட்டார் அருணகிரிநாதர். மா முதல் தடிந்து சூரனாகிய மாமரத்தை பிளந்து அழித்து தன் மல்கு கிரியூடு போய் குளிர்ந்த 7 மலைகளையும் ஊடுருவிச் சென்று வலிய தானவர் மார்பிடம் அம்மலைகளில் வசித்த அசுரர்களின் வலிய மார்பினை வழிகண்டு பிளந்து ஊடுருவிச் சென்றது. கமலபவனத்தனை சிறையிட்டு தாமரைப்பூவில் வசித்த பிரம்மனை பிரணவப் பொருள் தெரியாமல் இருந்த காரணத்திற்காக சிறையில் இட்டது. மகவாந்தனை சிறை விடுத்து 100 அஸ்வமேத யாகங்கள் செய்த இந்திரனை சிறையிலிருந்து விடுவித்தது. ஓமையிருடி தலைவர் ஆசி பெற்று உலகம் உய்யும் பொருட்டு யாகங்கள் செய்யும் முனிவர்களின் ஆசி பெற்றது. உயர்வானில் உம்பர் சொல் துதி பெற்று வானுலகில் வாழும் தேவர்களால் துதி செய்ய பெற்றது. நாவுடைய கீரன் தனது பாடல் பெற்று நாவன்மை உடைய கீரனின் துதிப்பாடல்கள் பெற்று உலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல். இவ்வுலகில் இணையற்ற கீர்த்தியை பெற்ற கூரிய வேலாயுதம். பாடலின் பிற்பகுதியில் சிவபெருமானை பற்றி பலவாறாக போற்றுகிறார். சோமகலச பிரபாலங்காரதர ஜடாசூடி கலசம் போன்ற பிறைச்சந்திரனின் ஒளிவீசும் அலங்காரத்தை ஜடாமுடியில் தரித்துள்ளவரும் காலாந்த காலர் கால அந்த காலர் யமனுக்கும் கூட மரணம் விளைவிப்பவரும் காலனுக்கே காலனாக வந்தவரும் துங்க ரட்சக துரோண பரிசுத்தமுடைய உலகை காக்கும் வில் கட்கம் குலிசம் சூல வாள் வஜ்ராயுதம் சூலம் இவை உடையவரும் துரக கேசரம் ஆம்பர குதிரையின் உருவத்தைக் கொண்டு துரக கேசரம் சிங்கம் போன்ற கம்பீரத்துடன் அம்பர சமுத்திரத்தை சேம பாதுகாத்து வரும். இனி அந்த வடவாமுகாக்னியை பற்றிய குறிப்பை இங்கு அளிக்கிறார். சேம வடவாம்புய பரண அந்த சமுத்திரத்தை பாதுகாத்து வரும் வடவாமுகாக்னியாகிய அந்த அக்னியை அபிஷேக நீராக கொள்பவரும் சங்காபரண வெண் சங்கை ஆபரணமாக அணிந்தவரும் திகம்பர திக்குகளை ஆடையாக கொண்டவரும் திரியம்பக முக்கண்ணரும் ஆகிய மகாதேவநந்தன சிவபெருமானின் குமரனும் கஜானன சகோதர யானைமுக கடவுளாகிய விநாயக பெருமானின் சகோதரனுமாகிய குகன் முருகனின் செம்பொன் திருக்கை வேலே. அழகிய பொன் போன்ற கரத்தில் தங்கும் வேலாயுதமே. மகவான் 100 அஸ்வமேதங்கள் யாகம் நடத்திய பெருமை உடையவன் என்பதால் இந்திரன் மகபதி என்றும் அழைக்கப்படுகிறான். பனைக்கை முகபடக் கரட மதத்தவள கஜக்கடவுள் என்பார் வேல் வகுப்பில். மதத்தவள கஜக்கடவுள் மதநீரை கொண்ட வெண்மை நிறமுடைய ஐராவதத்தின் தலைவன் என்று அங்கு பொருள்படுகிறது. போர்க்குள் எதிர்ந்தவர் தசை சிரங்களும் நாத்திசை சிந்திட இடிமுழங்கிய வேற்படை ஒன்றினை எரிவோனே என்பார் மற்றொரு பாடலில். வடவாமுகாக்னியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது கடல் நீர் கரை கடந்து உலகை அழித்து விடாதபடி காக்கிறது. பிருகுமுனிவரின் பேரன் பகன் தன் தந்தை கிருதவீரியன் இறந்ததை அறிந்து
அதற்கு காரணமாயிருந்தவர்களை அழிக்க கடும் தவம் செய்கிறான். ஆனால் நடுவில் அவனது பித்ருகள் ஆகாயத்தில் தோன்றி அந்த தவத்தை கைவிடும்படி வற்புறுத்த அவனும் கைவிட்டு விடுகிறான். தனது தவ அக்னியை சமுத்திரத்தில் கொண்டு சேர்த்து விடுகிறான். அது வெண் குதிரை வடிவம் எடுத்து வடவாமுகாக்னி ஆகி கடல் நீர் எப்பொழுதும் நிலையாக இருக்கும்படியும் உலகை அழித்து விடாதபடியும் பாதுகாத்து வருகிறது. இந்த வடவாமுகாக்னியைத்தான் சிவபெருமான் அபிஷேக நீராக கொள்கிறாராம். இதைத்தான் துரக கேசரம் அம்பர சேம வடவாம்புய பரண என்கிறார் பாடலில். குதிரையின் உருவத்தில் சிங்கத்தின் கம்பீரத்துடன் சமுத்திரத்தை பாதுகாத்து வரும் வடவாமுகாக்னியை அபிஷேக நீராக கொள்ளும் சிவபெருமான் என்று பொருள்படுகிறது. பாடலை மீண்டும் பார்க்கலாம். மா முதல் தடிந்து தன் மல்கு கிரியூடு போய் வலிய தானவர் மார்பிடம் வழி கண்டு கமலபவனத்தனை சிறையிட்டு மகவாந்தனை சிறை விடுத்து ஓம இருடித் தலைவர் ஆசி பெற்று உயர் வானில் உம்பர் சொல் துதி பெற்று நாவுடைய கீரன் தனது பாடல் பெற்று உலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல். சோம கலச பிரபாலங்காரதர ஜடாசூடி காலாந்த காலர் துங்க ரட்சக துரோண கட்ட குலிசம் சூல துரக கேசரம் ஆம்பர சேம வடவாம்புய பரண சங்காபரண திகம்பர திரியம்பக மகாதேவநந்தன கஜானன சகோதர குவன் செம்பொன் திருக்கை வேலே.